ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஜோதிட பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம்தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. ஒரு அருமையான ஒரு திருமூலரோட மந்திரம். இதில் நான் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய இந்த வார்த்தை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்றது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு நம்ம கோட்டையூர் சார் இந்த திருமூலரோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் அடுத்த மீட்டிங்லேருந்து இதை கண்டிப்பாக சொல்லித்தான் நீங்கள் பேச்ச ஆரம்பிக்கணும்னு சொன்னார். கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரியாக பொருள் தரும். ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக பொருள் தரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பொருள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு கிடைச்ச இந்த ஒரு சந்தோஷம் இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு ஆதங்கத்தோட இங்கே வந்திருக்கிறேன். ஜோதிடம் உங்களில் ஒரு சிலர் அதிர்ஷ்டசாலி. அதை முடிவு செஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே வலது கோடியில் 1ஆம் நம்பர்னு ஒரு பேப்பரில் இருக்கும், இன்னொன்றில் 2ஆம் நம்பர்னு இருக்கும். சரிங்களா? இந்த 2 பேரும் பிறந்த தேதி ஒன்றா இருக்கும். நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் கரெக்டாக காலையில் 8 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. அதாவது 4/3/82 காலையில் 8 மணிக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. சரியா பச்சா? மிச்சம் இருக்கு. பரவாயில்ல. உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்களா? சந்தோஷம். ஒருத்தர் காலையில் 8 மணிக்கு பிறந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் 8 மணி 12 நிமிடத்துக்கு பிறந்திருக்கிறார். 2 பேரும் இரட்டை குழந்தைகள். இந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் ஒன்றா தான் இருக்கு. லக்னம் எங்கே இருக்கு? மீன லக்னம். 2 பேருமே மீன லக்னம் தான். கிரக அடைவுகளும் ஒன்றா தான் இருக்கு. ஆனால் 2 பேர்த்தோட வாழ்க்கை நிலை வேற மாதிரியா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கணும். என்ன தெளிவு கிடைச்சிருக்கணும்? சரி, ஏதாவது பலாபலன்ல மாறிடுமா? பலாபலன்ல மாறிடும். இது வரைக்கும் நீங்க படிச்ச ஜோதிட முறையில இந்த 10 விகலையில மாறினதுக்கு ஏதாவது பலாபலன் மாறுமா? சொல்லுங்க. என்ன மாறும்? என்ன மாறும்னு சொல்லுங்க. பெரிய அளவுல மாற்றம் இருக்காது இல்லையா? ஆனா நடைமுறையில 2 பேர்த்தோட வாழ்க்கை தரம் வேறையா இருக்கே. இந்த கர்மம்னு சொல்லித்தான் நம்ம ஜோதிடர் பூரா மிகப்பெரிய காமெடியனா இருக்கும். சரிங்களா? ஒரு அறிவியல் அரங்கத்துக்கு ஜோதிடத்தை கொண்டு போக முடியாம இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை எதுங்க? இந்த கர்மா. இது ஒரு நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி. ஏன்னா பல்கலைக்கழகத்துல முனைவர்களுக்கு ஆய்வு பட்டம் கொடுக்குற ஒரு நிலையில நான் இருக்கிறேன். அப்ப நாங்க அதுக்கு அடுத்து யாரு கூட பேசுவோம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து அறிஞர் சபையில நாங்க பேசுற மாதிரி இருக்கும். அங்க போய் ஜோதிடத்தை பேசுறான் கர்மான்னு மற்ற ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப எளிமையா சுருக்கமா ஒரு சிரிச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. வர்றவனுக்கு இது மாதிரி சொல்ல முடியுமா? உன் கர்மா இப்படி இருக்குன்ட்டு சொல்ல முடியுமா? என் கர்ம ஒரு பக்கம் இருக்கட்டுமியா. அண்ணன் தம்பி 2 பேரும் ஜாதகத்தை கொடுத்துட்டான். 2 பேரும் லக்னம் நட்சத்திரம் ராசி திதி யோக கர்ணம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. கர்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 பேருக்கு பலன் மட்டும் சொல்லணும்னு கேட்குறார். சொல்லணுமா வேணாமா? அதனால தான் நம்ம ஆளுக பூரா எங்கே தப்பிக்கிறாங்க? இந்த கர்மான்னு சொல்கிறத ஏற்றுக்கிற முடியாது. கர்மான்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வேணாம்லாம் சொல்ல வரல, பலனை சொல்லணுமா இல்லையா? அப்போ எங்கே வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா?
இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கா, தெளிவு கிடக்கு வந்திருக்கா? என்ன குழப்பம் இருக்கு? ரைட், ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்போ என்ன தெளிவு வந்திருக்கு? என்னன்னா, இது வரைக்கும் நம்ம படித்த ஜோதிடம் இல்லை. சரியா? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு லக்னத்துக்கு பலன் சொல்லி படிச்சிருக்கோம், ஒரு நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லி படிச்சிருக்கோம், ஒரு வருஷத்துல பிறந்ததுக்கு பலன் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இந்த ஜோதிடத்துக்குள்ள இருக்கு. தயவு செய்து மற்ற பேச்சு பேசுறவங்க எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே போய் பேசணும். உள்ளுக்குள்ள இருந்து பேசினா எனக்கு பேச தெரியாது, பேச முடியாது. நல்லது. அடுத்தபடியா காலையில சண்முகன் சார் பேசினார். சொல்லுங்க. ஏன்? அடுத்த கேள்வி ஏன்னு கேட்கிறார். ஏன் பார்க்கணும்? அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்? காரணம் சொல்லுங்க. இப்ப ரெட்டை குழந்தை இல்லைங்க. இந்த 2 பேர் ரெட்டை குழந்தை நினைக்கிறதுனால உங்களுக்கு இந்த குழப்பம் வருது. ஒரு ஏன் ஒருத்தன் வர்றான், பீன் ஒருத்தன் வர்றான். ஒருத்தன் 8 மணிக்கு பிறந்துட்டு வர்றான், இன்னொருத்தன் வந்து பீன் ஒருத்தன் வர்றான். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன்ட்ட சொல்லுங்க, நாங்களும் மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறேன். என்ன? ஆமா. சரி. என்ன வருது? லக்ன சாரம் மாறுதுன்றீங்க. 301 வந்து 344.25 வருது. ரெண்டுக்கு என்ன லக்ன சாரம் மாறும்? அப்ப ரெண்டுக்கும் நவாம்சத்தை வச்சு பலன் சொல்லலாம்னு சொல்ல வர்றீங்க. இல்ல இல்ல, அடிப்படைன்ற வார்த்தை 2 பேருக்கு பலன் சொல்லணும். இப்ப 12 நிமிஷம் வித்தியாசம்ன்றதுனால இந்த மாதிரி சொல்றீங்க. இன்னொரு இது 12 நிமிஷம் வித்தியாசம்ன்றதுனால, இன்னொன்று வந்து நவாம்சமும் ஒன்றா இருக்கு. வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு நவாம்சம் மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நவாம்சம் மாறுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 13 நிமிடம் ஆகும். ஏன்னா ஒரு நவாம்சம்ன்றது 3 பாகை 20 கடை. ஒரு பாகை நகல்றதுக்கு 4 நிமிடம் வரும். அப்போ 4 12, ஒரு 20க்கு ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட 13 நிமிஷம் வரும். சரி, சொல்லுங்க. நல்லது. நான் என்ன சொல்றேன், 2 பேருக்கு நவாம்சமும் ஒன்று. அப்படி இருக்கிறப்ப எப்படி பலன் சொல்றதுன்றதை பற்றி நம்ம யோசிப்போம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி காலையில் இவர் சண்முகவேல் சார் பேசினா எல்லாம் தலையெழுத்து. இது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான் இல்லையா? என்ன சொல்லுவோம், எதா இருந்தாலும் கடைசியில் எங்கே போய் முடிப்போம், அவன் தலையெழுத்து அப்படித்தான் இல்லையா? இந்த தலையெழுத்துன்னா என்ன? நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிறோம். இந்த தலையெழுத்துன்றதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்? நம்ம சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, தலையில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆட்டு மூளையில் பார்த்தீங்கன்னா நரம்புமாக இருக்கும், அது மாதிரி நம்ம தலையிலையும் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சிந்தனை பண்ணுவோம். இது சார்ந்து நீங்கள் ஏதாவது சிந்தனை பண்ணியிருக்கீங்களா? அந்த காலத்தில் ஜாதகங்கள் பூராமே இலைன்னு சொல்லக்கூடிய தலையில தான் எழுதியிருப்பாங்க. பணந்தலை, பண இலை, பண ஓலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதைத்தான் என்ன சொல்றது, தலை. அதில் எழுத்து, அந்த பண ஓலையில் எழுதப்பட்ட ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும். அதை தான் தலையெழுத்துன்னு சொன்னேன். தலையெழுத்துன்றது மறைவுமே எதை குறிக்கும்? ஜாதகத்தை குறிக்கும். சரியா? அதனால நம்ம ஒவ்வொன்றை பார்க்குறப்பையும் ஒவ்வொன்றை கேட்குறப்பையும் ஜோதிடம் சார்ந்தே சிந்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு.
சரியா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் படிப்பாளியாகவே இருக்கிறோம். இப்போ நான் ஏதோ ஒரு சொல்கிறேன், நீங்கள் ஏதோ எழுதியிருக்கீங்க, இது அப்படியே இவர் சொல்லிட்டார் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது நம்மளுடைய நோக்கம் இல்லை. உங்களை பூரா படைப்பாளி ஆக்கணும்ன்றது எங்களோட நோக்கம். ஒரு படிப்பாளிக்கும் படைப்பாளிக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, படைப்பாளிக்கு இங்கிலீஷ் வார்த்தை கிரியேட்டர் இல்லையா? சுய சிந்தனை வேணும். இப்போ முதல்ல என்ன எடுக்கணும்? ஜோதிடத்தை படிக்கிறப்ப மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு படித்தோம். ஏன் மேச ராசிக்கு மேசம்னு பேர் வச்சாங்க? நியாயமான கேள்வியா இல்லையா? ஏன் இப்போ நம்ம சொல்லிக்கிருக்கிற மேச ராசிக்கு ரிஷபராசின்னு பேர் வச்சிருக்க கூடாதா? வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அறிவுபூர்வமாக தான் வச்சுருப்பாங்க. அது சார்ந்து சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அடுத்தபடியாக மேசராசிக்கு அதிபதி யார்? ரிஷபராசிக்கு அதிபதி யார்? ஏன் மேசராசிக்கு அதிபதியாக சுக்கிரனை வச்சுருந்தா என்ன? ரிஷபராசிக்கு அதிபதியாக செவ்வாயை வச்சுருந்தா என்ன? நம்ம யோசனை பண்ணணுமா? ஏன் யோசனை பண்ணல? ஏன், எதுக்கு, எப்படின்னு சிந்தனை பண்றதே ஆராய்ச்சியோட முதல் படியே. இந்த ஜோதிடரும் மருத்துவரும் மட்டும்தான் ஆராய்ச்சியாளர் என்ற இதை போட்டுக்கிற ஆளுகளே. வேற யாராவது போட்டுக்கிறாங்களா? மருத்துவத்தில் எம்டி முடிச்சவங்க கூட போடுறது கிடையாது இல்லையா? பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எந்த பட்டம் போட்டுக்கிருக்கலாம். அது நம்ம ஜோதிடரும் அது மருத்துவர்களையும் இவங்க தான், சித்த வைத்தியர்கள் தான் உங்களுக்கு அந்த மாதிரி மருத்துவ என்னென்னமோ போட்டுக்குருவாங்க. அதனால் தயவு செஞ்சு ஏன், எதுக்கு, எப்படின்னு கொஞ்சம் உங்களை யோசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? ஒன்னுல சூரியன் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியா வந்திருக்கிறாரு, இன்னொன்னுல எந்த வீட்டுக்கு அதிபதியா வரல இல்லையா? நான் இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் கவனிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க கேட்ட எல்லாரும் நான் விட சொல்லிடுவேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவேன். அதனால தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். இங்க இருந்து இன்னொரு அரை மணி நேரத்துல தான் அதிகபட்சம் நான் பேசணும். ஒரு அரை மணி நேரம் பேசுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மேலே நான் பேசுற மாதிரி இருக்காது. இந்த அரை மணி நேரத்துல உங்களை ஒரு சிறந்த ஒரு ஜோதிடரை என்னால் ஆக்கிட முடியும். அந்த அதிர்ஷ்டம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்குன்றதே இப்போ கேள்வி. அந்த அதிர்ஷ்டத்தை முடிவு பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அடே அப்பா இவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் சனிக்கு 6ஆம் பார்வை இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறீங்க, அது எப்படி சார் கேட்டார். நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ நீங்கள் செவ்வாய்க்கு என்ன பார்வைன்னு கேட்டேன். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, அது எப்படி சார் கொடுத்தாங்க? நான் கேட்ட கேள்வி கேட்ட கேள்விக்கு சரியா தப்பா? அப்போ அதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கு என்ன கேட்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன், இதுக்காக நான் இப்போ ஜோதிட நூல் எழுதியிருக்கேன், அதை வாங்கி படிங்க. இதில் என்ன பெரிய எத்தனை பேர் இதில் தொழில்முறை ஜோதிடர் இருக்கிறீங்க? தொழில்முறை ஜோதிடர் 1 2 3 4 பரவாயில்ல. எத்தனை பேர் ஜோதிடத்தை தொழிலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுக்காக எவ்வளவு நாள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? உழைப்புனா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன சார்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நான் கேட்ட கேள்வினா உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீட்டிங்கில் பேசுகிறோம், சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா அமாவாசை யோகம், குருவுக்கு சந்திரனுக்கு எப்படி வச்சுக்கலாம், சந்திரனுக்கு கேந்திரத்தில் குருவோ இல்லைன்னா குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரனோ இருந்தால் குரு சந்திர யோகம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இதவே உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்கு நமக்கு இது மாதிரி ஒரு ஜாதகம் வர்றது, அது ஞாபகத்தில் அந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வர்றது, வந்தது அவனுக்கு சொல்கிறது, இல்லைங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் நான் பலன் நடக்கலையேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஏன் அந்த மாதிரி நடக்காதுன்னா, இங்கே தான் 2 நிமிஷம் வித்தியாசம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கிறவனுக்கே பலாவலன் மாறி இருக்கிற. நம்ம அப்ளை பண்ற ஜோதிட விதிகள் பூராமே 2 மணி நேரம் பிறந்தவனுக்கு உரிய பலனை தான் சொல்லிக்கிருக்கான். நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஏன்னா ஒரு லக்னம்ன்றது 2 மணி நேரத்துக்கு இருக்கும். இப்போ என்ன ஐப்பசி மாதம்னு வச்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதினா காலையில் சூரியன் வந்து 6 மணிக்கு உதயம் மாறாருன்னா ஏறக்குறைய 8 மணி வரைக்கும் துலா லக்னம் தானே இருக்கும். அப்போ அந்த 2 மணி நேரத்தில் இந்த திருச்சி நகரில் பிறந்த எல்லாத்துக்குமே துலா லக்னம்னா இங்கே சொல்கிற பலன் ஒரே மாதிரி தானே இருக்கும். விதி ஒன்றுனா ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லையே. அப்போ எங்கேயோ உதைக்குது. நம்ம இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு வரணும். அதனால் நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு ஜோதிட புத்தகங்கள் படித்தாலும் சரி, இல்லைன்னா யூடியூப்பில் போய் சொற்பொழிவு கேட்டாலும் சரி, அங்கே சொல்லக்கூடிய விதிகள் சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வித்தியாசமான பலன் சொல்லக்கூடிய விதி அவங்க சொல்லி கொடுக்கறத மட்டும் எடுத்துக்கங்க. மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. அந்த மாதிரி ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம்ன்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. சரிங்களா? ரைட். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகங்கள் இப்போ நான் சொன்னதே தாங்க. யோகம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகம் கணிச்சு பாருங்க. சரியா? ஒரு குருச்சந்திர யோகம் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குங்க. அது இந்த நிமிஷத்தில் பிறந்தா அவருக்கு மட்டும்தான் அந்த குருச்சந்திர யோகம் இருக்குமா? சொல்லுங்க பாப்பா. யாராவது பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் இருக்கும். உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் அந்த குருச்சந்திர யோகம் இருக்கும். அப்போ ஏன் ஒருத்தருக்கு பலன் சொல்லணும்னா, உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு அந்த யோகம் இருக்கும் இல்லையா? அந்த குருச்சந்திர யோகம் ஒருத்தருக்கு நல்லதை செய்யணும்னு நம்ம சொன்னோம்னா அத்தனை பேருக்கு அது நல்லதை செய்யணுமா இல்லையா? அதனால நண்பர்களே, இந்த யோகம்ன்றதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேணாம். எதுக்கு முக்கியத்துவம் தரணுன்றதை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஜோதிடம்ன்றது ரொம்ப ரொம்ப எளிதானது. ஜோதிடம்ன்றது ரொம்ப 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 எளிதானது. இப்போ நான் சொல்கிற முறையில் சிந்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையானது. ஏன்னா நாம் பயிலும் முறை வந்து தவறானது. நம்ம படிக்கிற அந்த மெத்தடாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது தப்பு. அதனால தான் எப்படி படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எதை படித்தாலும் எதை கேட்டாலும் சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறதுன்ற சிந்தனையோடு தயவு செஞ்சு படிங்க. அருள்வேல் சொல்லிட்டான்றதுக்காக ஏற்றுக்கிற வேணாம், ஜெயின் சார் சொல்லிட்டான்றதுக்காக ஏற்றுக்கிற வேணாம், நம்ம கோட்டையூர் சார் சொல்லிட்டான்லாம் ஏற்றுக்கிற வேணாம். அதை சொல்லக்கூடிய விதி வந்து பொருந்துமான்னு மட்டும் சிந்திக்கணும். ரைட். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துட்டேன். இப்போ மேட்ருக்கு வந்துடுவோம். இப்போ வந்து அந்த 1ஆம் நம்பர் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா தேதி வந்து 4/3/82 பிறந்திருக்கிறாரு. காலையில் 8 மணிக்கு பிறந்திருக்கிறார். இவருக்கு வந்து லக்னம் வந்து மீன லக்னம். இந்த லக்ன டிகிரி என்ன இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னா, அந்த மேலே கேபி பாவம்னு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே கிரகம் சொல்லி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சொல்லி கேது வரைக்கும் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வீடுன்னு ஒரு பகுதி இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 12 வீடு வரைக்கும் வீடுகளோட நம்பரை கொடுத்துருக்குறோம். அதுக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குரிய பாகையை கொடுத்துருக்குறோம். அது பிரகாரம் பார்க்குறப்ப 1ஆம் வீட்டு பாகை என்னது 344.25. நமக்கு ஈஸியாக தெரியும். 344 பாகைன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மீனராசியில் தான் வரும். இன்னும் கொஞ்சம் நமக்கு அனுபவமாக இருக்கிறவங்களுக்கு 344க்கு என்ன நட்சத்திரம் வரும்? உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சனி. இங்க பாருங்க, அதுல பாருங்க, முதல்ல வீடுன்னு இருக்கு, அதுக்கடுத்து பாகையை கொடுத்துருக்குறோம், அதுக்கடுத்து தசைன்னு ஒரு பகுதி இருக்கா, அந்த தசையில வந்து சனின்னு போட்டிருக்கோமா. அப்ப என்னன்னா அந்த 1ஆம் வீடு யாரோட நட்சத்திரத்துல இருக்கு? சனியோட நட்சத்திரத்துல இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து புக்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த புக்தியில யார் இருக்கா? ராகு இருக்கிறார். அது என்னன்னு கேட்டா பெரிய ஒரு பொம்மை சாஸ்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 344.25க்கு நட்சத்திர அதிபதி வந்து சனின்னு சொல்லி இருக்குமா இல்லையா? அந்த பாகைய 9 கிரகத்துக்கு நம்ம பிரித்து தர்றோம். எப்படி நம்ம வந்து சந்திரன் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துக்குள்ள நுழையிறப்ப ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ வந்து கேது திசையில கேது புத்தின்னு சொல்லுவோமா? அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பிறக்கிறவங்களுக்கு கேது திசையில சுக்கிர புத்தின்னு சொல்லுவோமா? அது மாதிரி
இந்த குழந்தை பிறக்கிறப்ப சனியோட நட்சத்திரம் ஓடி இருக்கு, லக்ன நட்சத்திரமா. அதுக்கு அடுத்து புத்தி யார் வந்திருக்கிறா? ராகு வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து இருக்கிற அந்தரம் சூட்சுமம்னா நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம யார் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்? அந்த வீட்டின் புக்திநாதனை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த புக்திநாதன் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, அது குறைஞ்சது ஒரு 3 நிமிடத்துல இருந்து அதிகபட்சம் 10 நிமிடத்துக்குள்ள மாறிக்கிட்டே இருப்பாங்க. குறைஞ்சது 3 நிமிடத்துல இருந்து அதிகபட்சமா 10 நிமிடத்துக்குள்ள மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த விரைவாக மாறக்கூடிய இந்த புக்திநாதர்களையே ஒரு வீட்டின் அதிபதின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்படி பார்க்கிறப்ப 1ஆம் வீட்டின் அதிபதி யாரு? ராகு. இப்ப ராகுன்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுல யாருக்கா சிரமம் இருக்கா? தயவு செஞ்சு சிரமமா இருக்கிறவங்க எந்திரிச்சு கேட்டுருங்க. ஏன்னா இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க முழுமையான தகுதியான ஜோதிடராக போறீங்க. அதுக்கு இப்ப இந்த இடத்துல நீங்க தெளிவு கிடைச்சிடணும். அதுக்காகத்தான் கேட்கறேன். ரைட், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் நான் சொல்றது ஈஸியா இருக்கும். அப்ப 2ஆம் வீட்டு புத்திநாதன் யாரு? அப்ப 2ஆம் வீட்டின் புத்திநாதன் செவ்வாய்னா அந்த 2ஆம் வீட்டின் அதிபதியை யாருன்னு சொல்றோம்? செவ்வாய். அப்ப 3ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சனி. 4ஆம் வீட்டின் அதிபதி யாரு? 5ஆம் வீட்டின் அதிபதி சார். எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? சந்தோஷம். இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த 1ஆம் வீட்டின் புத்திநாதன் யாரு? இந்த ராகு வேற எந்த வீட்டுக்கெல்லாம் புத்திநாதனா வந்திருக்கான்னு பாருங்க. புத்தியில மட்டும் பாருங்க, புத்தியில மட்டும்தான் பாருங்க, இல்லையா? ரைட். இப்ப என்ன செய்றீங்க? மேல அந்த கிரகம்னு ஒரு பகுதியில் சூரியன் சந்திரன் செவ்வாயின் போட்டிருக்கோமா, அதுல போய் அப்படியே ரைட் சைட்ல பாருங்க, வீட்டு அதிபதி தொடர்புன்னு ஒரு பகுதி இருக்கா? வீட்டு அதிபதி ஒரு டேஸ் போட்டு தொடர்புன்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா? அதுல போய் 1ஆம் வீடு எங்க இருக்குன்னு பாருங்க. 1ஆம் வீடு இருக்கா? அதுக்கு நேரா இடது பக்கத்துல என்ன கிரகம் இருக்குங்க? இடது கோடியில ராகுன்னு இருக்கா? அந்த 1ஆம் நம்பர் பார்த்துங்க. அதுக்கு நேரா இடது கோடிக்கு வந்துடணும். ராகுன்னு இருக்கா? அப்ப ராகு 1ஆம் வீட்டின் அதிபதினு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து செவ்வாய்க்கு பாருங்க. செவ்வாய் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் அதிபதியா வந்திருக்கிறாரு? 2ஆம் வீட்டுக்கு மட்டும்தான். இப்ப மேல பாருங்க, செவ்வாய்க்கு நேரா நம்பர் 2ன்னு மட்டும் போட்டிருக்கா. அது என்ன சார் டேஸ் போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்குன்னு இப்ப போட்டு உங்க மண்டையை போட்டு உடைக்க வேண்டாம். அது நான் பின்னாடி நான் சொல்லுவேன். நான் சொல்றதை மட்டும் சின்ன பிள்ளை மாதிரி கையை பிடிச்சு கூட வாங்க. ரைட்டு. அடுத்து 3ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சனி இல்லையா? மேல சனி வேற எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் அதிபதியா வர்றாரு? ரைட். மேல போய் பாருங்க, கிரகம்ன்ற பகுதியில் சனிக்கு நேரம் என்னென்ன வீடு போட்டிருக்கோமா? அப்ப கீழே இருக்கிற அந்த வீட்டு அதிபதியை தூக்கி மேல நம்ம வசதிக்காக போட்டிருக்கோமா, வேற ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப அதுக்கு அடுத்து 4க்கும் 10க்கும் அப்படியா? பொறுங்க 4க்கும் 10 இருக்குங்களா? 11 இருக்கலாம் ஐயா? 10. அப்ப புதன் 4க்கும் 10க்கும் அதிபதியா வர்றார். அதுக்கு அடுத்து சுக்கிரன் 5-11க்கு அதிபதியா வர்றார். பாவம் எல்லாம் கொட்டாய் விடுறீங்க. சாப்பாடு கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு இல்லையா? அடுத்து சுக்கிரனுக்கு இப்ப பார்த்துட்டோமே. அதுக்கு சனி. நல்ல வேலை, யாரோ ஒருத்தர் வக்கரம் சொன்னார். வக்கரம் அஸ்தங்கம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணுமா வேண்டாமா? அது அப்புறம் பேசுவான். நான் சொல்ல மறந்துட்டாலும் கடைசியாக கேளுங்க, சொல்றேன். ரைட். இப்ப ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியா வந்திருக்காங்கன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்க வேற எதையுமே பார்க்க தேவையில்லை. அந்த வீட்டு அதிபதி தொடர்புன்றதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லிடலாம்.
இந்த ஜாதகத்தில் 8ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? இப்போ நீங்கள் சொல்லுங்க தம்பி, 8ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? தம்பி உங்களை தான் 1ஆம் வீட்டோட. தம்பி நீங்கள் சொல்லுங்க, 2ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? 2ஆம் வீடு 2ஆம் வீட்டோடைய தொடர்பு. சார் நீங்கள் சொல்லுங்க சார், 4ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? இல்ல 4ஆம் வீடும் 10ஆம் வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதியா வந்திருக்கிறாரு. புரியாட்டினா டக்குன்னு என்னை கேட்டுருங்க. 4ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதியா வந்திருக்கிறாரு. இந்த 4ஆம் வீடும் 10ஆம் வீடும் எந்த வீட்டோட தொடர்பு? எந்த வீட்டோட தொடர்புன்னு கேட்குறேன். மேல பாருங்க, வீட்டு அதிபதி தொடர்புன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? டாப்ல பாருங்க, வீட்டு அதிபதி தொடர்புன்னு இருக்கா? 4-10க்கு புதன் அதிபதியா வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு 4-10க்கு அடுத்து, அதான் 11னா புதன் வந்து 11ஆம் வீட்டுல இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த 4-10க்கு அடுத்து ஒரு டேஷ் போட்டிருக்கா, அதுக்கு அடுத்து ஒரு வீட்டு நம்பர் போட்டிருக்கா, அதுதான் தொடர்பு. அப்ப 4ஆம் வீடும் 10ஆம் வீடும் எந்த வீட்டோட தொடர்பு? 10ஓட தொடர்பு. இப்ப நீங்களே சொல்லுங்க, அடுத்து குரு வந்து எந்த வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு? பொறுங்க. அந்த வீடுல எந்த வீட்டோட தொடர்பு? புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க திருவண்ணாமலை மீட்டிங் எதுக்கு வந்திருக்கீங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? சரி. திருச்செங்கோடு இல்லை, நான் தான் இங்கே பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. ரைட். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ சுக்கிரன் வந்து எந்தெந்த வீட்டுக்குலாம் அதிபதியாக வராரு? பொறுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது எனக்கு 5-11-8க்கு அதிபதியாக வந்துட்டாரா? அப்படியா? அதாவது ஜானகிராமனை வந்து உங்களை பூரா குழப்பறதுக்காக உட்கார வச்சிருக்கிறோம். சரியா? 8ஓட தொடர்பு. இப்பதான் நீங்க தெளிவா சொல்றீங்க. இப்போ அவர் பேசாமல் இருந்திருந்தாருன்னா சரியா இருக்கும் இல்லையா? அது அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் உட்கார வச்சுருக்கிறோம். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் கவனிக்கவே இல்லை, கவனிச்சிங்களா? என்னப்போ சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்துருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு தான் முதல் சொன்னேன், நீங்கள் எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலின்றதை உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொன்னேன். சரி, சொல்ல முடியுமா உங்களால்? ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கய்யா. சுக்கிரன் வந்து எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றார்? அந்த 5-11 எந்த வீட்டோட தொடர்பு? 5-11 8ஆம் வீட்டத்தோட தொடர்பு. சரியா? ஐயா அடுத்த ஒரு பின்னாடி சொல்லுங்கயா. சனி எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறார்? ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, நான் கேட்குறவங்க மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. எந்திரிக்கலாம் வேணா, உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க. ஐயா உங்களை தான் கேட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்களா? இல்லை, உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியாதா? என்ன சொல்ல முடியாதுன்னு கேளுங்க, நான் திருத்தி தர்றேன். உங்களை திருத்துறதும் உங்களை ஜோசியர் ஆக்கப்படணும்னு நான் நிற்கிறேன். நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துல புரியல கேளுங்க. சரி, அடுத்தவங்க சொல்லுங்க. 3-6-6ஓட பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் வாங்கி வச்சுக்கோங்கய்யா. ஐயா உங்க பேர் சொல்லுங்கய்யா. முத்தையா, மூக்கையா? அடே அப்பா, சாதாரண பேர் கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் வாங்கி எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்கய்யா. அடுத்தது ராகு. சொல்லுங்க, பெரியவர் சொல்லுங்க. ஒன்னாம் வீட்டுக்கு தானுங்க அதிபதி. மேல டாப்ல என்ன எழுதிருக்குன்னு படிங்க பாப்பா. ஒன்னாம் வீட்டுக்கு ராகு 1ஆம் வீட்டுக்கு அதிபதியா வந்திருக்கிறாரு. அந்த 1ஆம் வீடு 12ஆம் வீட்டோட தொடர்பு. வேற ஒண்ணும் இல்லை, நீங்க அதை புரிஞ்சுக்கிறதே இங்க முக்கியம். எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துடும். இதை வச்சு எப்படி பலன் சொல்றதுன்றது மட்டும்தான் உங்க வேலை. அப்ப அதுக்கு இப்ப நான் சொன்னதை இங்க புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு கேட்டுருங்க. முதல் நான் சொன்னதே நீங்க கவனிக்கவே இல்லையா? எப்படி நான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும் இல்லையா? கேள்வி கேட்பது எளிது, பலன் சொல்வது பதில் சொல்றது கஷ்டம்.
இப்போ இவர் கேட்குறாரு, அவர் கேட்குறாருன்னா நான் சொல்கிறது ஈஸி. திருமணம் முதர்ந்து ஏல இருந்து ஆரம்பிங்க, ஆனாவிலிருந்து ஆரம்பிங்க. என் நம்பர் குறித்து வச்சுக்கங்க. கடைசியாக என் நம்பர் இருக்கு பாருங்க, கீழே கடைசி லைனில் என் நம்பர் இருக்கு பாருங்க. இரா அருள்வேல் ஆன்மீகன் ஜோதிட குழுமம் ஒன்று சொல்லி என் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ரைட். இப்போ இது பூரா கம்ப்யூட்டர் சார்ட்டாகவே வந்துருச்சு. இந்த வச்சு எப்படி பலன் சொல்கிறதுன்றதான் விஷயம். அதுக்கு இப்போ நான் சொல்கிற ஒரு லைனை எழுதிக்கிங்க. ரைட். ரைட். அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் போல தெரியுது. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃபா அங்கே உட்காந்துருக்கிறவர், அவரை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வாயை புத்திக்கிறோம். ரைட்டு. ரைட். அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நல்ல விஷயம் பாருங்கன்னு அவர் பேசாமல் இருக்கான். ரைட், பரவாயில்ல. எந்த ஒரு வீடும் 2, 6, 8, 12 அல்லது பாதக வீட்டுடன் தொடர்பு பெறக்கூடாது. நீங்க எந்த வீட்டுக்கு பலன் பார்க்குறீங்களோ, 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடுன்னு எந்த வீட்டுக்கு பலன் பார்த்தாலும் சரி, அந்த வீடு 2ஆம் வீட்டோடையோ, 6ஆம் வீட்டோடையோ, 8ஆம் வீட்டோடையோ, 12ஆம் வீட்டோடையோ அல்லது பாதக வீட்டோடைய தொடர்பாகக்கூடாது. இதில் ஏதாவது சிரமம் இருக்கா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா அதுக்கு நீங்கள் எழுந்த கீழேயே 4ன்னு போட்டு டேஸ் போட்டு 3ன்னு போட்டுக்குங்க. 4 டேஸு 3 என்ன அர்த்தம்னா, 4ஆம் வீடு 3ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. ஏற்கனவே சொன்னதோட இப்போ 4ஆம் வீட்டுக்கு பலன் பார்க்குறீங்க, 2, 6, 8, 12 அல்லது பாதக வீடு அதோட 3ஆம் வீட்டோடையும் தொடர்பாயிடக்கூடாது. தொடர்பாகிறது என்னமோ ஒரே ஒரு வீட்டோட தான் தொடர்பாகும். அந்த வீடு 4ஆம் வீட்டு பலன் பார்க்குறீங்க, 2, 6, 8, 12 பாதக வீடு அல்லது 3ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்து 5ஆம் வீட்டுக்கு பலன் பார்க்குறதா நினச்சிக்குங்க. 5ஆம் வீடு 4ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. 5ன்னு போட்டு டேஷ் போட்டு 4 போட்டுக்குங்க. பாருங்க, இறைவனா பார்த்து அவர் கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டார். அடுத்து 6ஆம் வீடு 6, 5, 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 6ஆம் வீட்டுக்கு நம்ம பலன் பார்க்குறோம். அந்த 6ஆம் வீடு 2, 6, 8, 12 பாதக வீடு 5 அல்லது 1ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்து 8ஆம் வீட்டுக்கு பலன் பார்க்குறோம். 7ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. ஏற்கனவே சொன்னதோட 7ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்து 12ஆம் வீடு 5, 7. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 12ஆம் வீடு 2, 6, 8, 12 பாதக வீடு அப்படி இல்லாமல் அதோட 5 அல்லது 7ஆம் வீட்டோட தொடர்பு வரக்கூடாது. தொடர்பாக இருந்தால் அந்த வீடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்ன செய்யறது? அவை வாங்கி வந்த வாரம் இல்லையா? ஜோசியமே இவ்வளவுதான் சார். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரியுமா?
இதை ஒரு சாஃப்ட்வேரை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு காலமாச்சு, இதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்போம். ஜோதிடத்து மேலே இருந்த ஒரு வெறி, இதை உங்களுக்கு எளிமையாக இப்போ சொல்லிட்டோம். இதை பயன்படுத்திக்கிற வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. ரைட். இப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நீங்கள் தான் பலன் சொல்ல போகிறீங்க. இப்போ எல்லோரும் இப்போ இதுக்கு சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் ஐயா இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், சொல்கிறீங்களா வேணாமா? கிளம்புறீங்களா? போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இதை விட வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலை நமக்கு இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியன்றதுனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இல்லையா? இந்த சொல்லுவாங்க ஒரு முக்கியமான வேலை சார், அதனால தான் வர முடியலன்னா, இதே பேங்க்ல உனக்கு 1 லட்ச ரூபா எடுக்க வேண்டியது இருக்கு, 10 லட்ச ரூபா இன்னைக்கு வந்தாதான் கையில் போட்டதான் தருவோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுவிட்டாங்க உட்காந்துருக்கோம்ல. அது மாதிரி அதுக்காக நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, நக்கலாக பேசலை. அம்மா இப்போ நீங்கள் சொல்ல முடியுமாம்மா? நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்களா? கவனிச்சிங்களா? உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருக்குறாங்களா? சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. உட்காந்தே சொல்லுங்க. முத 8ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாயிருக்கு? ஏன் 8ஆம் வீடுக்கு நேரம் என்ன நம்பர் போட்டிருக்கு அதை பாருங்க. மேலே கிரகம்ன்ற பகுதியில் வீட்டு அதிபதி தொடர்புன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், வேற எதையுமே பார்க்க வேண்டாம். இவ்வளோ பெரிய பேப்பர் A4 சீட்டில் நம்ம சிந்தனை பூரா எங்கே இருக்கும், ஃபோக்கஸ் ஆகிருக்கணும் அந்த வீட்டை. 8ஆம் வீடு நல்லா தேடி பாருங்க, கண்ணை கழுவிட்டு பாருங்க. அதைத்தான் சொல்கிறான். சூரியன் வந்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறார், அதான் அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டிருக்கு பாருங்க. லக்னம்ன்ற வார்த்தை பெரிய வார்த்தை, 1ன்னு சொல்லுங்க. லக்னத்துக்கு 1ஆம் வீட்டுக்கு மட்டும் லக்னம்னு சொல்லிடுறோம். 2ஆம் வீட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? 2ன்னு தானே சொல்ல போறீங்க. அப்புறம் எதுக்கு 1 அந்த அதுக்கு மட்டும் லக்னம்னு பேர் வச்ச? ஏன் 1ஆம் வீட்டுக்கு லக்னம்னு பேர் வச்சோம்னு எங்க சிந்தனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? போய் யோசனை பண்ணி பாருங்க. 8ஆம் வீட்டோட 1ஆம் வீட்டு தொடர்பு. அதுக்கு மேல என்ன எழுதிருக்கு படிங்க. வீட்டு அதிபதி டேஷ் போட்டு தொடர்பு. அந்த வீட்டு அதிபதின்றது தான் அந்த டேஸுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர், அந்த தொடர்புன்றது அந்த டேஸுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர். சரியா? அப்போ 8ஆம் வீடு தான் 1ஆம் வீட்டோட தொடர்பு. இந்த டேஸுக்கு அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த டேஸுக்கு இடது பக்கத்தில் எத்தனை வீடு வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த டேஸுக்கு ரைட் சைடில் இருக்கிறத ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம முடிவு எடுக்கிறது தெளிவாக முடிவு எடுக்க முடியும். 2 வீடு இருக்கணும் இங்கே. இப்போ 8ஆம் வீடு வந்து 10ஆம் இடத்தோடையும் 12ஆம் வீட்டோடையும் தொடர்பாயிருக்குன்னு அங்கே போட்டிருந்தா நல்ல பலன்னு சொல்ல முடியுமா, கெட்ட பலன்னு சொல்ல முடியுமா? குழப்பம் ஆகி போயிரும்ல. அங்கேனால அந்த கோட்டுக்கு அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். ரைட். இப்போ 8ஆம் வீட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் போட்டிருக்கோம்? அப்போ 8ஆம் வீடு 1ஆம் இடத்தோட தொடர்பாயிருக்கும் ஸ்க்ரீனில் காமிக்குது, நம்ம பிரிண்ட் அவுட்டில் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் பலன் சொல்லணும். 8ஆம் வீடு நல்லா இருக்கா கெட்டு போச்சா? அது தொடர்பாகலாமா எழுதியிருக்கீங்களா? என்ன 8ஆம் வீட்டுக்கு நேரம் என்ன எழுதியிருக்கிறீங்க? பொறுங்கய்யா, நான் கேட்டவங்க மட்டும் சொல்லுங்க. அது நல்லதா கெட்டதான்றதே நான் உங்களை கேட்குறேன். ஏன்னா நல்லது கெட்டது கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பிட்டு பண்ண உங்களுக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? அந்த பிட்டை எடுத்து பாருங்க. அவன் ஜெயன் சார் ரொம்ப இது பண்ணிட்டேன். ஆனால் ஜெயன் சாருக்கு ஒரு அற்புதமான ஒரு விருந்து இருக்குது. இப்போ நான் இந்த ஜாதகத்தை ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற நான் சொல்லிட்டேன். சரியா? நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்கு, எப்படி சிரமத்தோம்னா எந்த வழியில் சிரமமாக இருக்குன்னு அவர் ஸ்டைலில் ஆனந்தமாக உங்களை வந்து அனுபவிக்க வைப்பார். ஆமாம். இப்போ எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? அப்போ என்ன அர்த்தம்? 8ஆம் வீடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது வந்தவனுக்கு என்ன பலன் சொல்லணும். இப்போ எப்படி பலன் சொல்லுவீங்க? 8ஆம் வீடு நல்லா இருக்கு, 8ஆம் வீடு நல்லா இருக்கு, இப்படியே சொல்லி இருக்க முடியுமா? 8ஆம் வீட்டுக்குன்னு சில காரகங்கள் நம்மளுக்கு தெரியும். வேற அதிகமான ஒரு 5 காரகத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மறைமுக வருமானம். சரி, வந்தவன்கிட்ட போய் மறைமுக வருமானம்னு என்ன புரிஞ்சுக்கிறீங்க?
வேற பொறுங்க ஒவ்வொருத்தராக வாங்க. இனிமேல் தான் எல்லாரும் பேசுவீங்க, ஆனால் பேசுறது சந்தோஷம்தான். சொல்லுங்கம்மா. ஆயுள் நல்லா இருக்கும், மறைமுக வருமானம் இருக்கும், எதிர்பாராத வருமானம் இருக்கும். வேற ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்போ 8ஆம் வீடு நல்லா இருக்கு. அப்போ 8ஆம் வீடுன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. 8ஆம் வீடுன்னு நம்ம என்ன நினச்சிக்கிருக்கோம்? எதிர்பாராத சிக்கல், தடுமாற்றம், தடை, அது இதுன்னு தான் நினச்சிக்கிருக்கோம். அப்போ அந்த முடிவு பண்ணுற வீடு அந்த டேஸுக்கு அடுத்து இருக்கிற வீடு தான் முடிவு பண்ணுதுன்றதான் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது இந்த கிரகம் பார்க்குதோ, அந்த கிரகம் பார்க்குதோ, இந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கான்லாம் பார்த்தோமா? ஏன் பார்க்கலைன்னா 2 பேத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். 2 பேர்த்து ஜாதியும் பக்கத்தில் வச்சுருப்பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் மாற்றம்லாம் இருக்காது. அதனால பழைய இதெல்லாம் போட்டு நீங்கள் போட்டு குழப்பிக்கிறது தேவையில்லை. ரைட். அதுக்கு அடுத்து 2ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்குங்க சார்? யார் பேக்கில் நீ ரெட் ஷர்ட்டு நீ சொல்லு தம்பி. 2ஆம் வீடு எந்த வீடத்தோட தொடர்பு? உட்காந்தே சொல்லு. 2ஆம் வீடு எந்த வீடத்தோட தொடர்பு? 2ஆம் வீடு யார், நீயா சொல்றியா இல்லை பக்கத்தில் இருக்கிற சொல்லிக்கிறதா? அது நல்லதா கெட்டதா? இப்போ எதுக்கு அவர் பேப்பரை வாங்குற? சரி. அது நல்லதா கெட்டதான்னு தான் இப்போ நான் கேட்குறேன். எப்படி? நான் யார்கிட்ட பேசுகிறோன்னு அவங்க மட்டும் பேசுங்க சார், மற்றவங்க கொஞ்சம் அமைதியாக இல்லை துள்ளிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க எந்திரிச்சு நில்லுங்க, அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்குறேன். இந்த காளை மாடை அடக்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்கு. சூப்பர். அவ்வளவுதான். இங்க வந்து எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? அதனால 2ஆம் வீடு கெட்டு போச்சு. சரியா? இவ்வளவுதான் சார். இது உங்களுக்கு சொல்றது என்ன கஷ்டம்? அடுத்து நீங்க சொல்லுங்க சார். 4-10 சொல்லுங்க சார். இது நல்லதா கெட்டதா? கெட்டது. எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? இந்த பேப்பர்லாம் பெரட்டக்கூடாதுன்னு 2 சீட்டாவே கொடுத்துருக்கிறேன். அதனால இது என்ன லக்னம்? எந்த பாவம்? ரிலாக்ஸ் ஆகிக்குங்க, கொஞ்சம் தண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா எனக்கு ஈஸி, நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப வீட்டில் ஒரு திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துடும். 4ஆம் வீடும் 10ஆம் வீடும் 10ஆம் இடத்தோட தொடர்பு இல்லையா? எந்த ஒரு வீடும் 2, 6, 8, 12 அல்லது பாதக வீட்டோட தொடர்பாகக்கூடாது. அது இல்லாமல் 4ஆம் வீடு 3ஆம் இடத்தோட தொடர்பாகக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். இங்கே வந்து 4ஆம் வீடும் 10ஆம் இடத்தோட தொடர்பாக இருக்கு, 10ஆம் வீடும் 10ஆம் இடத்தோட தொடர்பாக இருக்கு. அதனால 4ஆம் வீடு நல்லா இருக்கு, 10ஆம் வீடு நல்லா இருக்கு. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? 4ஆம் வீட்டுக்கார வழியில் நல்லது நடக்க போகுது, 10ஆம் வீட்டுக்கார வழியில் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கணும். அடுத்து 7, 9, 12 ஒன்னோட தொடர்பு யார் சொல்கிறா? அவர் பின்னாடி தான். ஐயா நீங்கள் சொல்லுங்க. அவர் அயனாம்சம்னா என்ன, அயனாம்சம் என்னன்னு கேட்டுருந்தார். சொல்லுங்க. ஏழாம் வீடு 7, 9, 12 இருக்கா? 7, 9, 12 டேஸ் போட்டு 1ன்னு போட்டிருக்கா? அதுக்கு என்ன அர்த்தம்னா 7ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பு, 9ம் 1ஆம் வீட்டோட தொடர்பு, 12ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்புன்னு அர்த்தம். அப்போ 7ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பானது நல்லதா கெட்டதா? நல்லது. 9ஆம் வீட்டு 1ஆம் வீட்டோட தொடர்பானது நல்லதா கெட்டதா? அப்போ அதுக்கடுத்து 12 1ஓட தொடர்பானது நல்லதா கெட்டதா? அப்போ 7, 9, 12 நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தெரிய வேண்டியது 7ஆம் வீட்டுக்காரம்னு ஒரு 2, 3 காரகம், 9ஆம் வீட்டுக்காரகம்னு ஒரு 4, 5 காரகம், 12ஆம் வீட்டுக்காரம்னு 2, 3 காரகம் தெரிஞ்சால் சரியா போச்சு. ஐயா அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்க. அடுத்து அவர் பொறுங்க சுக்கிரன் சொல்ல முடியுமாங்க? நீங்கள் சொல்கிறீங்களா?
சரி, முடியும்னா சொல்லுங்க. பார்த்து சொல்ல முடியுமா? உட்காந்தே சொல்லுங்க. அருமை அருமை, வாழ்க 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 வாழ்க. ரொம்ப சந்தோஷம்ங்க, சந்தோஷம்ங்க. அப்போ நல்லா இருக்கா, கெட்டு போச்சா? கெட்டு போச்சு. எந்த வழியில் கெட்டு போச்சுன்னா, 5ஆம் வீட்டுக்காரங்க ஒரு 2 3 தெரியணும், 11ஆம் வீட்டுக்காரங்க ஒரு 2 3 தெரியணும். சரியா? ரைட். கேளுங்க. இது என்ன லக்னம்? மீன லக்னம்ன்றது சரமா திரமா உபயமா? மற்றவங்க பூரா அமைதியா இருங்க. அப்போ உபயத்துக்கு எந்த உபய லக்னத்துக்கு எது பாதக வீடு? அப்போ எந்த ஒரு வீடு 7ஆம் வீட்டத்தோட தொடர்பாகக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? அதான பாதக வீடுக்கு. இங்க 7ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? 1ஆம் வீட்டோட தொடர்பு. அப்போ அது நல்லது. சரியா? கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட சங்கடப்படாம தைரியமா கேளுங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. ரைட். அதுக்கு அடுத்து சனி எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? ஐயா நீங்க சொல்றீங்களா? ஐயா வேணாமா? சரி, ஏன் வேணாம்ன்றீங்க? கண்ணாடி பார்த்தீங்களா எப்படி சாக்கு? ஏன் கண்ணாடி காணா போட்டீங்களா? பரவாயில்ல. அடுத்தவர் பின்னாடி இருக்கிறவர் சொல்றீங்களா? ஐயா எந்த வீட்டோட தொடர்பு? அது நல்லதா கெட்டதா? கெட்டது. சரியா? அவ்வளவுதான். அடுத்து 1ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாயிருக்கு? அதுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுங்க சார், நடுவில் இருக்கிறவரு. அது நல்லதா கெட்டதா? கெட்டது. அவ்வளவுதான் சார். அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு எந்த வீட்டுக்கும் உங்களுக்கு முரண்பாடாக இருக்குன்னு பார்த்துடலாம். இப்படி பார்க்குறப்ப இந்த நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஜாதகர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். கல்யாணமாகி குழந்தை குட்டிகளாக இருக்கு. ஒரு கௌரவமாக இருக்கிறார். சரியா? அடுத்து 2வது ஆள் 2ன்னு இருக்கு பாருங்க. இவர் சின்ன வயசுலேயே தவறி போயிடுறாரு. எப்போ தவறாருன்னா 15/7/2021 தவறி போயிடுறாரு. 15/7/2021 தவறிடுறாரு. ஆமாம். அப்போ அவருக்கு நடந்த திசை புத்தி சனி திசையில் புதன் புத்தி. ஆமாம், எழுதிங்க. சனி திசையில் புதன் புத்தியில் இவர் தவறிடுறார். ஆமாம். ஆமாங்க. தேதி தான் 15/7/2021. ஆமாம். அப்போ அவருக்கு சனி திசையில் புதன் புத்தி நடந்துச்சு. என்னங்க? இவர் திருடுறதே தொழிலை வச்சிருந்தார். ஆமா, ஒரு விபத்துல தவறி போயிடுறாரு. இதில் நம்ம நிறைய பேசலாம், ஆனால் போதும். நல்ல வேலை. இந்த வக்ரம் அஸ்தங்கம் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்? அடுத்த கேள்வி வருது இல்லையா? 2 பேர்த்துக்குமே கேட்குறேன் வக்கரமாக தான் இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே 2 பேரும் வக்கரமாக தான் இருக்கிறாங்க. குருவும் வக்கரமாக தான் இருக்கிறாரு, சனியும் வக்கரமாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன்ற ஒருத்தருக்கு ஒரு இந்த வக்ர கிரகத்துக்கு ஒரு பலன் சொன்னோம்னா, இந்த 2ஆம் நம்பர் ஜாதகத்துக்கும் அதே வக்ர கிரக ரூல் அப்ளை பண்ணணும் இல்லையா? அதனால தான் அதெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஜோதிடம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்ததுனால தான் அந்த ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஒரு விதிகளை நிர்ணயம் பண்ணி
இப்போ அது ஒரு பாடமாக ஒரு சாஃப்ட்வேராக தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குன்னு ஜோதிட புத்தகம் போட்டிருக்கிறேன். என்னோடய புக்குகள் வந்து என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். முதல் புத்தகம் வந்து வானியலும் ஜோதிடம்னு ஒரு புக்கு. வானியலும் ஜோதிடம்னு ஒரு புக்கு. இன்றைக்கி கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமைன்னு ஏன் ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? ஏன் ஞாயிறு திங்கள் செவ்வாயின்னு வச்சுருக்குறாங்கன்றதில் ஆரம்பித்து மேசராசிக்கு ஏன் மேசராசின்னு பேர் வச்சாங்க, ரிஷபத்துக்கு ஏன் ரிஷபம்னு வச்சாங்க ஆரம்பித்து, அதுக்கு அடுத்தபடியாக மேசராசிக்கு ஏன் செவ்வாய் அதிபதியாக வச்சாங்க, ரிஷபத்துக்கு ஏன் சுக்கிரனை வச்சாங்கன்னு ஆரம்பித்து, அதே மாதிரி இப்போ நவகிரக கோயிலில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை என்ன மூலைன்னு சொல்கிறது? ஈசானிய மூலை. ஈசானியத்தில் யார் இருக்கா? என்ன கிரகத்தை வச்சுருக்காங்க? நவகிரக மண்டலத்தில் புதனை வச்சுருக்குறாங்க. ஏன் அங்கே வச்சாங்க? வேறு இடத்துல வச்சா என்ன? இதுக்குள்ளே பூரா வானியல் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இந்த ராகுக்கு எதுனா என்ன, ஏன் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் ஏற்படுது, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து அந்த வானியலும் ஜோதிடம்ன்ற புத்தகத்தில் இருக்குது. ஒரு அற்புதமான ஜோதிடத்தில் வெறி இருக்கிற ஆளுகளுக்கு அந்த புத்தகம் தீனி போடும். அதுக்கு அடுத்தபடியாக ராஜ ஜோதிடம்னு ஒரு புத்தகம். இன்னொரு புக்கு ஜோதிட ஸ்ரீ. எப்படி பத்மஸ்ரீன்னு ஒரு புக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி ஜோதிட ஸ்ரீ. அந்த புக்கில் தான் இந்த மாதிரி இந்த சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறேன்னு இப்போ ஃபார்முலா பூரா கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்ததில் இருக்குது. இந்த ஆன்லைனில் கேட்டுக்கிறது உங்களுக்கு வசதியாக என்னோடய ஃபோன் நம்பரையும் சொல்கிறேன். குறிக்கிறவங்க மீண்டும் ஓரளவு குறிச்சிக்குங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9842841497. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். 9842841497. என்னுடைய ஜோதிட நூல்கள் வேறு எந்த கடையிலையும் கிடைக்காது, என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். திருப்தி இல்லாட்டினா பணம் வாபஸ்ன்ற உத்தரவாதத்தோடு உங்களுக்கு வந்து அந்த புத்தகங்களை தர்றேன். இப்போ கூட இன்னும் கூட மாத்திரேன். திருப்தி இல்லாட்டினா 1 மடங்குக்கு 2 மடங்கு பணம் தரன்ற மாதிரி எல்லாம் இப்போ அடுத்த விளம்பரம் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அதனால் யார் உங்கள் அதிர்ஷ்டசாலின்றது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். நம்பிக்கையோடு இந்த புத்தகங்களை வாங்குங்க, உங்களுக்கு பயன் தரும் என்று சொல்லி வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க 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 வாழ்க.